இன்றைக்கி வீட்லேயே எப்படி பரோட்டா செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மைதா மாவோட தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு இந்த மாவு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போது இதோடையே தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கொல கொலன்னு ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் முட்டை ஆட் பண்ணல, இதில் எக்லெஸ் பரோட்டா தான் செய்ய போகிறோம். வேணும்னா நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, அப்புறம் பிசைங்க. ஏன்னா மாவில் தண்ணி ஊற ஊற அது மற்ற மாவுக்கும் அது இழுத்துக்கும். நிறையா தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்புறம் ரொம்ப கொலகொலன்னு ஆகிடும். இவ்வளோ அளவு, இவ்வளோ மாவுக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றி பிசையணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் பிசைய அது தெரியும் உங்களுக்கே. இப்போ பாருங்கள், நான் 2 டம்ளர் மாவுக்கு ஒரு 1/2 டம்ளர் கிட்டத்தட்ட தண்ணி ஊற்றிருப்பேன். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த மாவு பிசைறதுக்கே ஒரு 5 to 10 நிமிஷம் ஒதுக்கிக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எண்ணெயும் அந்த மாவோடு நல்லா இறங்கி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். மாவு ஃபுல்லாக நல்லா எண்ணெய் அப்ளை பண்ண மாதிரி நல்லா இறங்கணும். அந்த மாவில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு பிசைகிறதே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். இந்த சப்பாத்தி மாவு, பூரிக்கு பண்ணுறது, இந்த மாதிரி பரோட்டா பண்ணுறது எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி கையை இங்கே வச்சு இப்படி நல்லா இழுத்து இழுத்து தேய்ங்க. இந்த தேய்ச்ச மாவை நம்ம ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். எந்த அளவுக்கு ஊறி வருதோ அந்தளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் பரோட்டா. அவ்வளோதான். இப்போ நான் நல்லா மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈரத்துணியால் இது நான் காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுக்க போகிறேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அந்த மாவே. இப்போ சில பேருக்கு உருண்டை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல கோடு கோடாக கீரெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த மாவை இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுட்டு 5 விரலையும் உள்ளே வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுங்க இன்னொரு கையில். அவ்வளோதான். மீதி மாவை நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு கிராக்கு எதுவுமே இல்லாமல், எந்த வெடிப்பு இல்லாமல் மாவு பால்ஸ் கரெக்டாக உருண்டை அழகாக வரும். இப்போ இதை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சப்பாத்தி கட்டையிலே இதை நல்லா உருட்டி எடுத்துக்க போகிறேன். வேணும்னா நீங்கள் கடையில் போடுற மாதிரி பரோட்டா அடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாக சப்பாத்திகள் ஃபுல்லாக இது நல்லா தேய்ச்சி அப்படியே நான் உருண்டையாக உருட்டி அப்படியே போட்டுற போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அது ஃபுல்லாக மாவு அந்த கல் அகலத்துக்கு ஃபுல்லாக நல்லா பரப்பி விட்டுக்க போகிறேன். நீங்கள் கையிலே கூட இந்த மாதிரி நல்லா இழுத்து வச்சுக்கலாம். கிழிஞ்சினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாவு ஓட்டை விழுது பார்த்தீங்களா, அந்த ஓட்டை விழுந்தாலும் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா திரும்பி நம்ம இதை சுருட்டி போட தான் போகிறோம். இந்த திக்னஸ்லாம் போயிட்டு நல்லா மெலிசாக ஆகிற வரைக்கும் அந்த மாவை நல்லா எடுத்து வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நீங்கள். அது திக்காக இல்லாமல் நல்லா மெலிசாக இருந்தால் போதும். அவ்வளோதான். அடி கல் தெரியுது இல்லையா, அந்தளவுக்கு இருந்தால் போதும். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து இப்போ நான் ஒரே ரொட்டேஷனில் அப்படியே இதை நல்லா சுற்றி எடுத்துக்க போகிறேன். அப்படியே சுற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். வர மீதியே கீழே அப்படியே அடிப்பக்கமாக இன்சர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி மற்ற மாவையும் நான் உருட்டி எடுத்துக்க போகிறேன். இன்னொரு உருண்டையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். கட்டை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கோங்க. மாவு எந்தளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். வேணால் லைட்டாக எண்ணெய் போட்டுகிட்டே நீங்கள் நல்லா இதை தீர்த்து எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நான் மெதுவாக இழுத்து விட்டுக்கிறேன். அதில் இருக்க அந்த இதெல்லாம் பாருங்கள் அப்படியே விரியும். அவ்வளோதான். அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே உருட்டிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் இது ஊற வச்சா மட்டும் போதும் மாவு, வேறு எது வேலையும் இல்லை உங்களுக்கு. அவ்வளோதாங்க. பாருங்கள், முடிஞ்சது. இப்போது நம்மளுக்கு அந்த 2 டம்ளர் மாவில் எனக்கு இன்றைக்கி 10 பீசஸ் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 10 உருண்டையும் நான் கொஞ்சமாக மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அகைன் ஒரு 15 மினிட்ஸ் கிட்டத்தட்ட நான் நல்லா ஊற வச்சுக்க போகிறேன். மாவு காஞ்சிடக்கூடாது, அதனால தான் எண்ணெய் போட்டு நம்ம ஈரத்துணியால் மடித்து வைக்க போகிறோம். இப்போ திரும்ப
இந்த மாவை அகைன் ஈர துணியால் ஒரு 15 நிமிஷம் கிட்டத்தட்ட ஊற வச்சுக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா இலகி வந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம மாவு தட்டி பரோட்டா போட்டுடலாம். இப்போது நான் கையிலே அப்படியே தட்டி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேணால் சப்பாத்தி கல் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் அப்படியே லைட்டாக பட்டும் படாமல் தட்டி எடுத்துக்கிறேன். இப்போது தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தட்டி வச்சுருக்க மாவை இதில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இது வேகணும் நல்லா. இதில் மேலேயே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நான் ஒரு 5-6 செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறின பிறகு லைட்டாக சூடு இருக்கப்பயே நம்ம இந்த மாவை இந்த பரோட்டா செஞ்சுருக்கோம் இல்லையா, இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகும். பாருங்கள், லேயர் லேயராக வருது. உங்களுக்கு காட்டுறேன், தெரியுதுங்களா? பாருங்கள், பிரித்து அப்படியே வருது. அவ்வளோதான். இப்போது இதை நான் அப்படியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்க போகிறேன். இன்னும் உங்களுக்கு சாஃப்டாக வரும், சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அதை தட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ ஒன்று எடுத்து காட்டுறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் வீடியோ பார்க்குறப்பயே. அவ்வளோதான், ஹோம்மேட் பரோட்டா ரெடி.